அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானுடைய தௌபாவை எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ஹுவல்லதி யக்பலு தௌபத இபாதி, குர்ஆன் சொல்கிறது அவன்தான் மீளுதலை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அடியான் மீண்டு வருவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான். யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான். குர்ஆனுடைய மகத்துவமிக்க ஆயா, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த என் பாவிகளே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை. என் அடியார்களே, நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் என்னிடத்திலே வர வேண்டும் என்றால் நீங்கள் என் அடிமைகள், அடியார்கள், வாருங்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான். வந்து விடுங்கள் அவனை நோக்கி. அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியில் ஒரு அடியானுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒருவன் பாலைவனத்தில் பயணம் செய்கிறான், அவனுடைய உணவோடும் வாகனத்தோடும் களைப்பில் உறங்குகிறான், விழித்து பார்க்கிறான், அவனுடைய வாகனமும் இல்லை, உணவும் இல்லை, தொலைந்து விடுகிறது. அங்கும் இங்கும் ஓடி அவன் மரணத்துடைய களைப்பு தான், இனிமேல் மரணம் தான் என்று மறுபடியும் களைப்பாரி விழித்து பார்க்கிறான். தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் அல்லாஹ்வை பார்த்து ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் தவறழைத்து சொல்லிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்த அப்தி வ ரப்புக்கி, அல்லாஹ் நீ என் அடிமை, நான் எஜமானன் என்று மாற்றி மகிழ்ச்சியில் சொல்லிவிடுகிறான். இவன் எந்த மகிழ்ச்சியை அடைகிறானோ இவனை விட தன்னை விட்டு நீங்கி, தொழுகை விட்டு, குர்ஆனை விட்டு, திக்ரை விட்டு, பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய அடியான் அல்லாஹ்வை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், எல்லா வாழ்வுடைய பிரச்சனைகளுடைய தீர்வும் அதுதான். என்ன ஆனாலும், என்ன பாவம் செய்தாலும் விரைந்து செல்லுங்கள் அவனை நோக்கி. நீங்கள் அவனை நோக்கி செல்ல ஆரம்பித்தால் உங்களை நோக்கி அவன் விரைந்து வந்து விடுவான்.